கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வேர்ல்டு கப் ஜர்னி முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்பெயினுக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில போர்ச்சுகல் ஒரே ஒரு கோலை கன்சீட் பண்ணனால தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வேர்ல்டு கப் பயணம் முடிவுக்கு வந்திருக்கு. போட்டி முடிந்ததும் கண்ணீரை அடக்கி கொண்டே ரசிகர்களுக்கு கடைசியாக சல்யூட் அடித்த ரொனால்டோவின் அந்த மூமெண்ட் உலகம் முழுக்க ரசிகர்களை எமோஷனல் ஆக்கியிருக்கு. இதுதான் என்னுடைய கடைசி வேர்ல்டு கப்னு ரொனால்டோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் 6 வேர்ல்டு கப் போட்டிகள்ல 27 மேட்சுகளை விளையாடி 11 கோல்கள் அடித்த ரொனால்டோ வேர்ல்டு கப் வரலாற்றிலேயே 6 வேர்ல்டு கப்புகளிலும் கோல் அடித்த ஒரே வீரர் என்ற சாதனையும் படைச்சிருக்காரு. ஆனா 5 பலூண்டர் அவார்ட்ஸ், ஈரோ 2016 கப், 2 UEFA நேஷனல் லீக் பட்டங்கள் என அனைத்தையும் வென்ற அவருக்கு வேர்ல்டு கப் ட்ரோபி மட்டும் கிடைக்காமலே போயிடுச்சு. போட்டிக்கு பின்னாடி பேசிய ரொனால்டோ, என்னால முடிந்த அனைத்தையும் கொடுத்திருந்தேன், தலை நிமிர்ந்து வெளியேறேன்ட்டு உருக்கமா பேசியிருந்தாரு. லியோனி மெஸ்ஸிக்கு அடுத்தபடியாக அதிக போட்டிகளை விளையாடிய வீரர்கள் பட்டியல்ல ரொனால்டோ தான் இருக்கிறாரு. உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர் யாருன்றதையும், இந்த FIFA வேர்ல்டு கப் 2026ல எந்த டீம் வின் பண்ணுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.